பிரயாணம். உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகந்தரம் தடைப்பட்டேன். இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். விருப்பம் உண்டாயிருக்கிறது. உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகந்தரம் தடைப்பட்டேன். இப்பொழுது அந்த திசைகளிலே எனக்கு இடம் இல்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடியினாலும் பவுல் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை வந்து காண பிரயாசப்படுகிறார். அதற்கான காரணத்தையும் நோக்கத்தையும் இங்கு அறிவிக்கிறார். பவுலின் வார்த்தைகள் கிருபை நிறைந்ததாக இருக்கிறது. நாம் ஆவிக்குரிய மற்ற சகோதரரிடத்தில் பேசும்போதும் பழகும்போதும் பவுலைப் போல கிருபை நிறைந்த வார்த்தைகளையே பேச வேண்டும். நம்முடைய சாதாரண உரையாடல்களில் கூட தேவனுடைய கிருபை நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். நம்முடைய வார்த்தைகளிலும் செய்கைகளிலும் கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்பட வேண்டும். பவுல் ரோமாபுரிக்கு போய் அங்குள்ள விசுவாசிகளை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ரோமாபுரியில் உள்ளவர்களும் பவுலை காண வேண்டும் என்று வாஞ்சையாய் இருக்கிறார்கள். பவுல் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலராய் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புறஜாதியாரின் உலகத்திற்கு ரோமாபுரி தலைநகரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட புறஜாதி நகரத்தை பவுல் சந்திக்காமல் ஒதுக்கி வைத்துவிட முடியாது. ஆகையினால் அவர்கள் மத்தியில் சீக்கிரமாய் வருவதாக வாக்கு பண்ணுகிறார். இப்போது தன்னால் அங்கு ஏன் வர முடியவில்லை என்பதற்கான காரணத்தையும் சொல்லுகிறார். பவுல் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை போய் பார்க்க விரும்புகிறார். ஆனால் அவருக்கு இதுவரையிலும் அங்கு போக சமயம் வாய்க்கவில்லை. உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருந்தது என்று குறிப்பிடுகிறார். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் விசுவாசத்தில் பலவீனராய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய உபதேசம் தேவைப்படுகிறது. அவர்கள் ஆவிக்குரிய போஜனத்தை பெற்று பலப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மனுஷரோடு பவுலும் தங்கியிருந்து அவர்களுடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்தி அவர்களை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடைய செய்வதற்கு பவுல் ஊழியம் செய்ய விரும்புகிறார். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் ரோமாபுரியில் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அதனால் அவர்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமாய் பவுலுக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிற்று. ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளின் சுபாவம் பவுலுக்கு பிடித்திருக்கிறது. அவர்கள் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் வளர்ச்சி பெறுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆகையினால்தான் பவுல் அவர்கள் மத்தியில் போக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனாலும் இதுவரையிலும் அவர்களிடத்தில் போவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. பவுலின் அநேக வருஷத்து விருப்பம் இன்னும் நிறைவேறவில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் விரும்புவது எல்லாவற்றையும் தேவன் அவர்களுக்கு உடனே வாய்க்க பண்ணி விடுவதில்லை. பரிசுத்தவான்கள் நினைத்ததெல்லாம் உடனே நடக்கும் என்னும் உத்தரவாதம் எதுவும் இல்லை. எல்லா காரியங்களும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக அவருக்கு ஏற்ற வேளையிலே நடைபெறும். ரோமாபுரிக்கு தன்னால் ஏன் இதுவரையிலும் வர முடியவில்லை என்பதற்கு பவுல் காரணத்தையும் சொல்லுகிறார். மற்ற தேசங்களிலும் பவுல் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பவுல் பிரயாணம் செய்தார். அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். இது நிமித்தம் ரோமாபுரிக்கு வர
பவுல் அநேகந்தரம் தடைபட்டார். தேவன் பவுலுக்கு பல தேசங்களில் ஊழிய வாய்ப்பை கொடுத்தார். பவுல் அந்த வாய்ப்புகளை கீழ்ப்படிதலோடு பயன்படுத்தினார். அதனால் பவுல் ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று விரும்பியும் அவரால் அங்கு உடனே போக முடியவில்லை. தேவன் தம்முடைய ஊழியக்காரர் மீது தெய்வீக சித்தம் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சித்தமும் பராமரிப்பும் கிருபை நிறைந்தது. பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் பல காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆனாலும் அவர் தமக்கு சித்தமான பிரகாரமே அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். நாம் எப்படி ஜெபித்தாலும் தேவனுடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறும். ஆகையினால் நாம் ஜெபிக்கும் போது உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று சந்தோஷமாய் ஜெபிக்க வேண்டும். மனுஷன் காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். தேவனே அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். சுவிசேஷம் ஒவ்வொரு இடத்திற்கும் தானாகவோ அல்லது எதேச்சையாகவோ சென்றடைவதில்லை. தேவனுடைய தெய்வீக ஆலோசனையின் பிரகாரம், அவருடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் சுவிசேஷம் ஒவ்வொரு தேசத்திற்கும் சென்றடைகிறது. ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளும் பிரவேசிக்கிறது. பவுல் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறார். ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்பது பவுலின் விருப்பம். ஆனால் பவுல் புறஜாதி தேசங்களுக்கெல்லாம் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். பவுலின் விருப்பத்தை விட தேவனுடைய திட்டமே நிறைவேறுகிறது. ஆகையினால் பவுல் தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் வேலையையும் பிரயாசத்தையும் திட்டத்தையும் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். கிறிஸ்தவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பிரயாணம் செய்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷ ஊழியம் செய்வதே தனக்கு மேன்மையானது என்று பவுல் தீர்மானம் பண்ணுகிறார். ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று பவுலுக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருந்தாலும் சுவிசேஷம் சொல்லப்படாத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிப்பதையே பவுல் நாடுகிறார். தன்னுடைய சொந்த காரியத்தை விட கிறிஸ்துவின் காரியத்திற்கே பவுல் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ரோமாபுரியில் உள்ள ஆத்துமாக்கள் அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கும் வயல்வெளியைப் போல இருக்கிறார்கள். நம்முடைய ஊழிய பாதையிலும் தேவனுக்கு சித்தமானதை நாம் முதலாவதாக செய்ய வேண்டும். எது அவசியமானதோ அதையே முதலாவது செய்ய வேண்டும். நமது விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி பண்ணுவதற்கு பதிலாக தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆத்துமாக்கள் அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கும்போது அவர்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் செய்ய வேண்டும். அறுவடை காலத்தில் அசதியாய் இருக்கக்கூடாது. அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கும்போது அவர்களை ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்தி விட வேண்டும். வாய்ப்புகளை இழந்துவிட்டோம் என்றால் அந்த வாய்ப்புகள் நமக்கு மறுபடியும் வரும் என்று எந்தவித நிச்சயமும் இல்லை. ஆகையினால் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எது முக்கியமானதோ எது தேவையானதோ அதை செய்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய சிநேகிதர்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது நாம் அவர்களோடு நம்முடைய நேரத்தை செலவு பண்ணலாம். நாம் அவர்களை சந்திக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாக அவர்களோடு பேசலாம். அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உண்டாக உபதேசம் பண்ணலாம். சிநேகிதர்களை தேவையில்லாமல் பார்ப்பதை விட தேவையோடு பார்ப்பது நல்லது. எந்தவிதமான தேவையும் இல்லாமல் பிரயாணம் செய்வதை விட ஒரு குறிக்கோளோடு பிரயாணம் செய்வது நல்லது. ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளை சீக்கிரமாய் வந்து பார்க்க வருவதாக பவுல் வாக்கு பண்ணுகிறார். அவர்களிடத்தில் வருவதற்கு அநேகந்தரம் தடைபட்டார். இப்பொழுது இந்த திசைகளில் எனக்கு இடமில்லை என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் இதுவரையிலும் கிரேக்கு தேசத்தில் ஊழியம் செய்தார். அந்த தேசத்தில் இனிமேல் ஊழியம் செய்வதற்கு பவுலுக்கு இடமில்லை. கடற்கரை ஓரமாக கிரேக்கு தேசத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து விட்டார். கிரேக்கு தேசத்தை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் ஜெயித்தார். ஆவிக்குரிய யுத்தம் பண்ண தனக்கு இன்னொரு கிரேக்கு தேசம் தேவை என்று பவுல் விரும்புகிறார். ஆனால் வேறொரு கிரேக்கு தேசம் இல்லை. ஆகையினால் இப்போது ரோமாபுரிக்கு போகும்படி விரும்புகிறார். சுவிசேஷ செய்தி பிரசங்கிக்கப்படாத இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். ஏற்கனவே சுவிசேஷ செய்தியை கேள்விப்பட்டவர்கள் மூலமாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாத இடங்களுக்கு செல்ல
பவுலுக்கு தடை உண்டாயிற்று. ஸ்பானியா. நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன். ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்னும் விருப்பத்தை பவுல் முன்னறிந்து காண்கிறார். ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணும்போது பவுல் ரோமாபுரிக்கும் போக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் ஸ்பானியாவுக்கு போகும்போது ரோமாபுரிக்கு போக முடியுமா என்னும் நிச்சயம் பவுலிடத்தில் இல்லை. தன்னுடைய திட்டத்தின் பிரகாரம் பவுல் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் செய்தார். அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் பவுல் ரோமாபுரிக்கு வந்தார். ஆனால் விடுதலையோடு அவரால் வர முடியவில்லை. பவுல் சிறைச்சாலை கைதியாக ரோமாபுரிக்கு அழைத்து வரப்பட்டார். ரோமாபுரியில் பவுல் 2 வருஷங்கள் காவலில் வைக்கப்பட்டார். அதற்கு பின்பு பவுல் ரோமாபுரிக்கு போனாரா என்று நிச்சயமாக தெரியவில்லை. பல சமயங்களில் நமக்கு ஒரு சில காரியங்கள் கைகூடி வராமல் போகும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் இருதயத்தின் ஆழத்தில் விரும்புகிற காரியங்களை தேவன் தம்முடைய கிருபையினால் அங்கீகரிக்கிறார். தம்முடைய கிருபையினால் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். இப்போது ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளிடத்தில் வந்து அவர்களை கண்டுகொள்ளவும் அவர்களிடத்தில் சற்று திருப்தி அடையவும் அதன் பின்பு அவ்விடத்திற்கு அவர்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் தனக்கு சமயம் கிடைக்கும் என்று பவுல் நம்பியிருக்கிறார். இது பவுலின் நம்பிக்கை. இது அவருடைய தீர்மானம் அல்ல. தேவனுக்கு சித்தம் இருந்தால் மாத்திரமே பவுலின் நம்பிக்கை நிறைவேறும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் பவுலைப் போலவே ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்குள் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் எதுவோ அதற்கு கீழ்ப்படிய நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானிக்க கூடாது. ரோமாபுரியில் விசுவாசிகள் மத்தியில் தங்கியிருக்கும் போது பவுல் ஒரு சில காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர்களிடத்தில் இருந்தும் அவர்களிலும் பவுல் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். பவுல் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளிடத்தில் வரவேண்டும் என்பது பவுலின் நம்பிக்கை. ஒரு தேசத்தின் பிரதிநிதியாக சகல அதிகாரத்தோடு பவுல் அங்கு போகவில்லை. ஒரு சிநேகிதராக, அன்பு நிறைந்தவராக, கிறிஸ்துவுக்குள் சக விசுவாசிகளை பார்க்க வேண்டும் என்னும் வாஞ்சையோடு பவுல் அங்கு போகிறார். தன்னுடைய பிரயாணத்தில் அவர்கள் தனக்கு உதவி செய்வார்கள் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்கு ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் உதவி புரிவார்கள் என்னும் எதிர்பார்ப்போடு பவுல் அங்கு பிரயாணம் பண்ணுகிறார். உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று தான் நம்பியிருப்பதாக சொல்லுகிறார். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளிடத்தில் சற்று திருப்தி அடைய வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அவர்களுடைய ஐக்கியத்தினாலும் சிநேகத்தினாலும் தான் நிரப்பப்பட வேண்டும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். அவர்களோடு கலந்து உரையாட வேண்டும் என்றும் பவுல் விரும்புகிறார். தேவ அறிவிலும் தேவ கிருபையிலும் பவுல் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். ஆனாலும் பவுல் தனியாயிருக்க விரும்பவில்லை. மற்ற சகோதரரை கண்டுகொள்ளவும் அவர்களிடத்தில் ஐக்கியமாய் இருக்கவும் விரும்புகிறார். அவர்களிடத்தில் வந்து அவர்களோடு தங்கினால்தான் அவர்களோடு ஐக்கியமாய் இருக்க முடியும். அவர்களை சும்மா பார்த்துவிட்டு போக வேண்டும் என்பது பவுலின் நோக்கமல்ல. அவர்களோடு தங்கியிருந்து ஆவிக்குரிய காரியங்களை அவர்களோடு பேசி கர்த்தருக்குள் அவர்களோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதே பவுலின் விருப்பம். அவர்களோடு தங்கியிருந்து பூரணமாய் உரையாட முடியாவிட்டாலும் சற்றாகிலும் உரையாடி சற்றாகிலும் ஐக்கியமாய் இருக்க விரும்புகிறார். அப்போதுதான் அவர்களுடைய முக்கியம் தனக்கு நன்றாக தெரியும் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். அவர்களோடு ஓரளவு மாத்திரம் பழகினால் இன்னும் அதிகமாய் அவர்களுடன் பழக வேண்டும் என்னும் எதிர்பார்ப்பு பவுலுக்குள் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்ற பரிசுத்தவான்களோடு பேசுகிறோம், பழகுகிறோம், ஐக்கியமாய் இருக்கிறோம். இவை பூரணமானதல்ல. நாம் இப்பிரபஞ்சத்தில் மற்றவர்களோடு ஓரளவு மாத்திரமே ஐக்கியமாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதை ஒப்பிட்டு பார்க்கும்போது மற்ற பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாய் இருப்பது
பூரணமானதாக இராது, குறைவானதாகவே இருக்கும். கிறிஸ்துவின் ஐக்கியமே நம்முடைய ஆத்மாவை நிரப்பும். மற்ற பரிசுத்தவான்களோடு நாம் பரலோகத்தில் ஐக்கியமாய் இருப்பதே பூரணமாய் இருக்கும். அந்த ஆனந்த பாக்கிய நம்பிக்கைக்காக விசுவாசிகளாகிய நாம் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறோம். பவுல் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் அதை அறிந்தும் இருக்கிறார். அவர்களுக்கு தான் செய்ய வேண்டியதை குறித்து பவுல் நிச்சயமாய் இருக்கிறார். ஆனால் அவர்கள் மூலமாய் தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை குறித்து பவுல் சந்தேகத்தோடு பேசுகிறார். உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும், உங்களிடத்தில் திருப்தி அடையவும், உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் நம்பியிருக்கிறேன் என்று மாத்திரமே சொல்லுகிறார். இது நிச்சயம் இல்லாத வார்த்தை, ஆனாலும் இது நம்பிக்கையின் வார்த்தை. தன்னுடைய ஜீவியத்தில் எல்லா காரியமும் நன்மையாகவும் சிறப்பாகவும் நடைபெறும் என்று பவுல் ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் பவுல் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் ஆரம்பத்தில் பவுலிடத்தில் அதிக அன்பை காண்பித்தார்கள். பவுல் முதல் முறையாக விசாரிக்கப்பட்ட போது ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகள் ஒருவர் கூட அவருக்கு உதவியாய் நிற்கவில்லை. ஆகையினால்தான் மற்ற விசுவாசிகளிடமிருந்து தான் எதிர்பார்ப்பதை சந்தேகத்தோடும், கர்த்தரிடத்தில் இருந்து தான் எதிர்பார்ப்பதை நிச்சயத்தோடும் சொல்லுகிறார். அவர்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று தான் அறிந்திருப்பதாக நிச்சயமாக சொல்லுகிறார். நாம் மனுஷரிடத்தில் இருந்து மிகவும் குறைவாகவும் எதிர்பார்க்கக்கூடாது. அதே வேளையில் தேவனிடத்தில் இருந்து மிகவும் அதிகமாகவும் எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாமே ஒரு அளவில் இருக்க வேண்டும். தேவன் தன்னை அவர்களிடத்திற்கு அனுப்பும்போது தம்முடைய ஆசீர்வாதங்களினால் நிறைத்து அனுப்புவார் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். அவர்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை அவர்களுக்கு கொடுக்கும் படிக்கு அவர்களை காண வாஞ்சையாய் இருப்பதாக பவுல் இந்த நிருபத்தின் ஆரம்பத்தில் எழுதியிருக்கிறார். சுவிசேஷத்தின் ஆசீர்வாதமே மெய்யான ஆசீர்வாதம். இதுவே சம்பூரணமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தையே நாம் விரும்ப வேண்டும். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விட சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தையே நாம் வாஞ்சையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசிகள் மத்தியில் இந்த வாஞ்சை இருக்கும்போது விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இடையே சந்தோஷமான ஐக்கியம் உண்டாயிருக்கும். அவர்கள் இருவருமே சம்பூரணமான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு ஊழியக்காரர்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசிகளும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தினால் மாத்திரமே ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் சந்தோஷமாய் இருக்க முடியும். பவுல் பல இடங்களில் சுவிசேஷ ஊழியம் செய்து முடித்து விட்டார். ஸ்பானியா தேசத்திற்கு சென்று அங்கு தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அவருக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிற்று. பவுல் ஸ்பானியா தேசத்திற்கு சென்றதற்கு வேதாகமத்தில் ஆதாரம் எதுவும் இல்லை. வேத வாக்கியத்தின் பிரகாரம் அவர் எருசலேமுக்கு திரும்பி சென்றார். அங்கிருந்து கைதியாக ரோமாபுரிக்கு பவுலை அழைத்துச் சென்றார்கள். எருசலேம் இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன். அப்போஸ்தலர் பவுலால் இப்போது ரோமாபுரிக்கு போக முடியவில்லை. அதற்கான காரணத்தையும் பவுல் இங்கு சொல்லுகிறார். அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக அங்கு போக திட்டமிட்டிருக்கிறார். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளும் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே பவுல் இதை இங்கு சொல்லுகிறார். பவுல் தனக்காக யாரிடமும் எந்த உதவியும் கேட்கவில்லை. மற்ற பரிசுத்தவான்களுக்காகவே கேட்கிறார். பிறரிடம் உதவி கேட்பதற்காக பவுல் வெட்கப்படவும் இல்லை. இதை ஒரு பரிசுத்த ஊழியமாகவே செய்கிறார். எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களில் அநேகர் தரித்திரராய் இருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் தரித்திரராய் இருப்பது ஒரு புதுமையான காரியம் அல்ல. ஐஸ்வர்யமே மேலான ஆசீர்வாதம் என்று சொல்லவும் முடியாது. தரித்திரத்தை சாபம் என்று முத்திரையிடவும் முடியாது. மற்ற ஊர்களில் உள்ள பரிசுத்தவான்களை விட எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். கிலவுதி ராயனுடைய காலத்தில்
உலகம் முழுவதிலும் மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதேயா தேசத்தில் இந்த பஞ்சம் மிகவும் அதிகமாயிருந்தது. எருசலேமில் உள்ள ஜனங்களில் அநேகர் பசியினாலும் பட்டினியினாலும் வேதனைப்படுகிறார்கள். இந்த சம்பவம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து, உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கலவுதியு ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். அப்போஸ்தலர் 11, 28, 29, 30. எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் ரோமாபுரியில் இருந்து அதிக தூரத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய தூரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அவர்கள் எங்கிருந்தாலும் நாம் உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாச குடும்பத்தார் எந்த ஊரில் கஷ்டப்பட்டாலும், அந்த ஊர் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் நாம் அவர்களுக்கும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். சூரியனின் ஒளிக்கதிர்கள் உலகம் முழுவதும் வெளிச்சம் கொடுக்கிறது. நம்முடைய நீதியின் சூரியனாகிய கர்த்தருடைய கிருபை சர்வ சிருஷ்டிக்கும் போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உதவி தேவைப்படுகிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பவுல் எருசலேமுக்கு கடைசி முறையாக பிரயாணம் பண்ண போகிறார். அதன் பின்பு ரோமாபுரிக்கும் ஸ்பானியா தேசத்திற்கும் பிரயாணம் பண்ண வேண்டும் என்பது பவுலின் திட்டமாகும். எருசலேமில் உள்ள ஏழை பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் பிரகாரமாக பவுல் தர்ம பணத்தை காணிக்கையாக சேகரித்திருக்கிறார். புறஜாதி மார்க்கத்தில் இருந்து விசுவாசிகளானவர்கள் யூத மார்க்கத்தில் இருந்து விசுவாசிகளான ஏழைகளுக்கு தாராளமாக உதவி செய்து தங்களுடைய சகோதர சிநேக மனப்பாங்கை வெளிப்படுத்துகிறார்கள். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள பரிசுத்தவான்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறார்கள். அக்காலத்தில் இவ்விரண்டு தேசத்தாரும் செல்வந்தராய் இருந்தார்கள். எருசலேமில் இருந்தவர்களோ தரித்திரராய் இருந்தார்கள். ஐஸ்வர்யவான்கள் தரித்திரருக்கு உதவி செய்கிறார்கள். நாமும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். விசுவாசிகள் தனித்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. பிறருக்கு உதவி புரியவும் பிறரிடத்தில் இருந்து உதவியை பெற்றுக்கொள்ளவும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு பொருள் சகாயம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி புரிய ஆயத்தமாய் இருக்கிறார்கள். தாங்கள் செய்கிற உதவியை சந்தோஷத்தோடும் விருப்பத்தோடும் செய்ய முன் வருகிறார்கள். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள பரிசுத்தவான்கள் சில பொருள் சகாயம் செய்ய விரும்புகிறார்கள். பரிசுத்தவான்களுக்கு உதவி புரிய ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை சந்திக்கவும் அவர்களுடைய தரித்திரத்தில் இருந்து அவர்களை விடுதலை பண்ணவும் முன் வருகிறார்கள். ஒரு காலத்தில் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் மற்றவர்களுக்கு தாராளமாய் உதவி செய்தார்கள். தங்களுடைய காணி ஆட்சிகளையெல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதபடியில் வைத்தார்கள். ஊழியத்திற்கு தங்கள் சொத்துக்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்தார்கள். தங்கள் சபையில் உள்ள எல்லா விதவைகளையும் அன்றாடம் விசாரித்தார்கள். கிரேக்க விதவைகள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதில் கருத்தோடு இருந்து அவர்களுடைய அன்றாட விசாரிப்புக்கு மூப்பர்களை நியமித்தார்கள். ஆனால் இப்போதோ காலம் மாறிவிட்டது, நிலைமையும் மாறிவிட்டது. பிறருக்கு உதவி செய்த எருசலேம் நகரத்தாருக்கு இப்போது உதவி தேவைப்படுகிறது. ஒரு காலத்தில் எருசலேமில் உள்ளவர்கள் கிரேக்கருக்கு உதவி செய்தார்கள். இப்போதோ கிரேக்கர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாயிற்று. இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கடனாளிகள் இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. புறஜாதிகள் யூதருக்கு கடன்பட்டிருக்கிறார்கள். ஏராளமான காரியங்களில் புறஜாதியார் யூதரையே நோக்கி பார்க்கிறார்கள்.
யூதர்கள் அவர்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் இஸ்ரவேல் தேசத்திலேயே பிறந்தார். அவர் யூதர் மத்தியிலே தோன்றினார். தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் யூத குலத்தில் இருந்தே வந்தவர்கள். சுவிசேஷம் முதலில் யூதர்களுக்கே பிரசங்கிக்கப்பட்டது. யூதர்களே முதலாவது ஊழியக்காரர்களாகவும் இருந்தார்கள். யூதர்கள் பிரஜாதியாருக்கு அறிவிக்கப்படுகிற ஜீவனுள்ள நிருபங்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளும் ஜீவியமும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு சாட்சியாய் இருந்தது. ஆனாலும் யூதர்களில் அநேகர் கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளிவிட்டார். தேவன் யூதர்களை தள்ளிவிட்டு பிரஜாதியாரை ஏற்றுக்கொண்டார். இப்போது யூதருடைய ஆவிக்குரிய காரியங்களில் பிரஜாதியார் பங்கு பெறுகிறார்கள். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த ரட்சிப்பு முதலில் யூதருக்கே வாக்கு பண்ணப்பட்டது. யூதருடைய ஆசீர்வாதங்களில் இப்போது பிரஜாதியார் பங்கு பெறுகிறார்கள். பிரஜாதியார் யூதருடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஆகையினால் பிரஜாதியார் தங்களுடைய சரீர நன்மைகளால் யூதருக்கு உதவி செய்ய கடனாளிகளாய் இருக்கிறார்கள். பிரஜாதியாரால் யூதருக்கு இதைத்தான் செய்ய முடியும். தங்களால் செய்ய முடிவதை பிரஜாதியார் யூதருக்கு செய்கிறார்கள். அதை செய்ய வேண்டும் என்று பவுலும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம். இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவேன். நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனித்திருக்கிறார். அவர்களுக்கு உதவி புரியுமாறு மற்ற விசுவாசிகளையும் உற்சாகப்படுத்துகிறார். விசுவாசிகளிடமிருந்து சேகரிக்கப்பட்ட தரும பணத்தை பவுல் எருசலேமுக்கு எடுத்துச் செல்லுகிறார். இது போன்ற ஊழியத்தை செய்வதற்கு பொறுப்பான ஒரு நபர் தேவை. இவர் கணக்கு வழக்குகளை பார்ப்பதில் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். எப்போதும் சுறுசுறுப்பாய் பிரயாணம் செய்து ஜனங்களை சந்திக்க வேண்டும். உதவி செய்யுமாறு விசுவாசிகளை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எருசலேமில் உள்ள விசுவாசிகளுக்கு தரும பணத்தை கொடுக்கும் ஊழியத்தோடு பவுல் ஒரு சில ஊர்களுக்கு சென்று அங்குள்ள சபைகளை ஸ்திரப்படுத்தும் ஊழியத்தையும் செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செல்லும் இடங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அதுபோலவே பவுலும் எந்த ஊருக்கு போனாலும் அங்கு நன்மை செய்கிறார். பரிசுத்தவான்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளை சந்தித்து உதவி செய்கிறார். விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்தித்து அவர்களுக்கும் உதவி செய்கிறார். எருசலேமுக்கு போய் அங்குள்ள பரிசுத்தவான்களத்தில் தரும பணத்தை ஒப்புவித்த பின்பு பவுல் ரோமாபுரி வழியாக ஸ்பானியாவுக்கு போக வேண்டும் என்று தீர்மானம் செய்திருக்கிறார். தரும பணத்தை பற்றி எழுதும்போது அதை பலன் என்று குறிப்பிடுகிறார். இதற்கு கனி என்று பொருள். தர்மம் செய்வது நீதியின் கனி. கொடுக்கிறவர்கள் கிருபை நிறைந்த இருதயத்தில் இருந்து தர்மம் பண்ணுகிறார்கள். கிருபையின் வேரில் இருந்து இதுபோன்ற கனி புறப்பட்டு வருகிறது. பவுல் தர்ம பணத்தை சேகரித்து அந்த பணத்தை கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நிர்வாகம் பண்ணுகிறார். பண விஷயத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் உண்மையாயும் நேர்மையாயும் நாணயமாயும் நடந்து கொள்ள வேண்டும். எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களில் ஏழைகளாக இருக்கிறவர்களுக்கு தரும பணத்தை சேகரித்து அவர்களுக்கு உதவி புரிந்த பின்பு ரோமாபுரி வழியாய் ஸ்பானியா தேசத்திற்கு போக வேண்டும் என்று பவுல் திட்டமிடுகிறார். பவுல் அவர்களிடத்தில் வரும்போது தேவ ஆவியானவருடைய கிருபைகளோடும் வரங்களோடும் வருவதாக நிச்சயத்தோடு இருக்கிறார். தேவனுடைய சம்பூரணமான ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய எல்லா வரங்களையும் ஆவின் கனியையும் ஒரு விசுவாசி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இந்த வாக்கியம் ஒரு சான்றாகும். அவர்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை அவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு தனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று பவுல் ஏற்கனவே விரும்பியிருந்தார்.